இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க என்ன பண்றோம் எங்க இருக்கோம்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் மாட்டேன். அத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேம்மா. என் புருஷனை பிரிஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. பிரபு அவரோட பையனா இருந்தாலும் அவன் அந்த மாதிரி கிடையாதுமா. அந்த ஆளோட குணம் ஒரு துளி கூட அவன்கிட்ட இல்லாம தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்கம்மா, குறிஞ்சிநாதனோட பையன் பிரபுன்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? அதாமா என் புள்ள, அதான் அவனோட ஒரிஜினல் குணம். இப்ப கூட அவனுக்கு உங்க பொண்ணை கேட்டு நான் இங்க வரல. ஆனா என் பையன் எந்த தப்பும் பண்ணல. அவன் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு அந்த ஆளுக்கு மகனா பிறந்தது மட்டும்தான். இன்னும் அவன் அந்த அடையாளத்தோட இன்னும் எதெல்லாம் இழக்க போறான்னு தெரியல. என் புருஷன் மேல இருக்கிற கோபத்துல என் புள்ளைய தண்டிச்சிடாதீங்கம்மா. வர்ஷினிய பிரிஞ்சு என் புள்ள பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அவன் அதுல இருந்து மீண்டு எப்படி கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் போது இதெல்லாம் தடையா வந்து நிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எங்களை அறியாம இந்த தப்பெல்லாம் நடந்துருச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எழுந்துருங்க. என் புள்ளைய காப்பாத்தி கொடுங்கம்மா. வர்ஷினி இல்லாம அவன் செத்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஒரு தாயா என் பிள்ளைக்காக வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்திருக்கேன். நொட்டிக்காத. நீ சொல்றதெல்லாம் எங்க வீட்டுலதான் நடந்துட்டு இருக்கு. என் பொண்ணுதான் அவன் துரோகத்தை தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொண்ண ஓ பையனுக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஓ குடும்பத்துக்கு என் பொண்ண மருமகளை அனுப்பி வைக்கிறது ஒண்ணுதான், பாழங்கணத்துல புடிச்சு தள்ளுறது ஒண்ணுதான். இது நடக்கவே நடக்காது. பேசணும்னு கேட்ட பேசியாச்சுல, திரும்பி பார்க்காம போயிடு. இந்த வீட்டை பத்தி இனிமே நீ யோசிக்கவே கூடாது. போங்கிறது. நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? புரியலண்ணே. இல்லம்மா, நடக்க இருந்த நிச்சயம் நின்னு போச்சு. உன் பொண்ணு அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லம்மா. நம்ம என்னன்னு யோசிக்கணும் இல்லம்மா. நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அத பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப போறேன். எல்லா பிரச்சனைக்கும் இப்பவே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அத்தை, அத்தை, வர்ஷினி பேச்ச கேட்டு நாம ஆடினதெல்லாம் போதும். அதுக்கு நல்ல சூடு பட்டுட்டோம். இனிமே பெரியவங்க நாம எடுக்கிறதா முடிவு. என்ன சொல்ற மீனா? அத்தை, நேத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு 200 கால்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் போன் பண்ணி உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சாமே, என்ன ஏது, மாப்பிள்ளை கெட்டவரானு அது இதுன்னு அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே வளர விட்டோம்னா இன்னும் கண்ணு காது மூக்கு வச்சு ஊரெல்லாம் தப்பா தானே பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பையனை பார்த்து பேசி முடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மேலும் மேலும் வர்ஷினியோட வாழ்க்கையை சிக்கலா மாத்திரும். அதுக்கு முன்னாடியே நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துறணும். அத்தை, என்ன முடிவு? அத்தை, சேதுவ வர்ஷினிக்கு பேசுங்க. சேதுனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல.
சேதுவுக்கும் வர்ஷினிய பிடிச்சிருக்கு. அவன் நம்ம வீட்டு புள்ள, அவன் நம்ம வீட்லயே இருப்பான். நடந்த அசம்பாவிதத்தை எல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்ஷினி சேது கூட மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். இத உடனே பேசி முடிவெடுங்க அத்தை. தள்ளி போட வேண்டாம். தப்பான முடிவை நாம ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துட்டோம். இது சரியான முடிவு. இததான் நாம உடனே எடுக்கணும். நான் சேதுவை கூப்பிடுறேன். சேது, சேது. மீனா, வர்ஷினியை கூப்பிட. வர்ஷு, வர்ஷு. என்னம்மா? வர்ஷினி, அமைதியா இரு.